ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரூம்லலாம் ஃபேன் ஓடும்போது காற்று கீழே வந்துடுது. சரி, இது சீலிங்கை ஒட்டி இருக்கு. திரும்ப இந்த இடத்துக்கு காற்று எப்படி வருது? வந்துக்கிட்டே இருக்குல்ல, ஃபேன் ஓட ஓட காற்று வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி? ஓகே, இது ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு டம்ளரில் தண்ணி. இதில் தண்ணி தான் நமக்கு மெயின். எதுனாலும் ஓகே, எந்த மெட்டீரியல் எந்த பாத்திரத்துலமா தண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இது மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில், கிளாஸ் கண்டெய்னர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமாக. இது ஒரு கண்டெய்னர். கேப் தேவையில்ல, முக்கியமாக நமக்கு கண்டெய்னர்னு ஒன்று இருந்தால் போதும். அடுத்து மஞ்சத்தூள் வீட்டில். அதுக்கடுத்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட். ஓகேங்களா? அதுக்கடுத்து கேண்டில். ஓகே, கேண்டில் வாங்கும்போது நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அது ஆனால் நிற்க வச்சா நிற்கிற மாதிரி பார்த்துங்க, இல்லாட்டி இப்படி தேய்ச்சிங்கன்னா அது ஈக்குவலாக வந்துடும். அதுக்கடுத்து மேட்ச் பாக்ஸ், ஒரு கிளாத் கை துடைக்கிறதுக்கு. இந்த மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது கிளாஸ் இருக்குது, கேண்டில், மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் வீட்டில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை பெரியவங்க யாராவது கூட வச்சுக்கிட்டு இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸில் தான் இது பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால் இதில் தண்ணி என்ன கலர்னு நமக்கு தெரியலை. ஸோ அதுக்காக நான் மஞ்சத்தூளை கொட்டி மஞ்சத்தூளை கரைச்சி விட்றோம். இப்போ உங்களுக்கு தண்ணி தெரியும் இந்த பிளேட்டில். ஏன்னா பிளேட் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தெரிய மாட்டேங்கிறனால இந்த ஒரு கலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கலரிங் முடித்ததுக்கப்புறம் ஓகேங்களா, தொடச்சிருங்க துணியில். அதுக்கடுத்து மேட்ச் பாக்ஸ். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெரியவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை செய்யணும். ஓகேங்களா? கேண்டில் எடுத்து உள்ளே வைக்கிறோம். பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடணும். ஓகே, ஓகே. ஒரு நெருப்பு எரியறதுக்கு ஃபயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. 3 விஷயம் தேவை. ஓகேங்களா? ஹீட், அதாவது இக்னிஷன், ஒரு நெருப்பு துளி. இன்னொன்று ஃபியூயல், கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கான எரிபொருள். இன்னொன்று ஆக்சிஜன். நம்ம இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் இருக்குன்னா தான் நம்மளால் சுவாசிக்க முடியுது. ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம கேண்டில் வச்சுருக்கோம். கேண்டில் தான் இதுக்கான ஃபியூயல். ஓகேங்களா? நெருப்பு குச்சி வச்சு பற்ற வச்சோம் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த நெருப்பு துளி, இக்னிஷன். அதுதான் ஹீட்டுங்கிறது. ஓகேங்களா? ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற இடத்துல ஆக்சிஜன் இருக்கனால இது ஓப்பன் ஸ்பேஸில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கிளாஸ் கண்டெய்னர். எதுக்காக கிளாஸ் கண்டெய்னர்? இது நம்ம ஹீட்டை மெல்ட் ஆகாது, ஹீட்டு கொஞ்சம் தாங்கக்கூடியது. ஓகேங்களா? அது போக விசிபிலிட்டி, பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது. கேண்டில் ஏன் சின்னதாக கட் பண்ணோம்? பெருசாக வச்சோம்னா இங்கே கேண்டில் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல கேண்டில் இருந்துச்சுன்னா இங்கே ஹீட் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படி நான் வைக்கிறேன், வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போ இங்கே எரியுதா, அதனால் நம்ம ஹீட்டு தெரியாது. தெரியுங்களா? ரொம்ப லைட்டாக தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஹீட் உள்ள இருக்குங்க. இப்போ கேண்டில் அணைஞ்சிருச்சு. அது போக என்ன நடக்குது? தண்ணி எல்லாம் மேலே ஏறிக்கிட்டு வருது. இங்கே பாருங்க, பிளேட்டில் சுத்தமாக தண்ணி இல்லை, எல்லா தண்ணியும் உள்ளே போயிடுச்சு. எப்படி உள்ள என்ன இருந்துச்சு, நம்ம தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சயின்ஸ். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏர், காற்றை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு அது ட்ராவல் ஆகும். இதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸோ இல்லை வெளியிலேருந்து எந்த ஒரு செயலோ இதுக்கு தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. இதுதான் விண்ட். எங்கெல்லாம் ஏரோட லோ ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் ஈக்குவல் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் அதோட கான்செப்ட். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, நம்ம கண்ணாடி வச்சு க்ளோஸ் பண்ணனால வெளியிலேருந்து ஏர் உள்ள ஏர் இருக்கு ஆல்ரெடி. அதனால தான் கேண்டில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ள இருக்க எல்லா ஏரையும் உறிஞ்சதுக்கப்புறம் உள்ள ஆக்சிஜன் இல்லை.
ஸோ கேண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, உள்ள லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா ஆக்சிஜனையும் தான் எடுத்துக்கிட்டு கேண்டில் இருந்துருச்சு. ஸோ வெளியில் ஹை ப்ரெஷர் இருக்குது. இந்த ஏர் உள்ளே போக ட்ரை பண்ணுது, ஆனால் தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி இருக்கிறதுனால தண்ணியை தள்ளிக்கிட்டு உள்ளே போகுது. அதனால தான் தண்ணியும் உள்ளே போய் மேலே ஏறி நிற்குது. ஹை ப்ரெஷர்லேருந்து உள்ளே இருக்க லோ ப்ரெஷருக்கு தண்ணி ட்ராவல் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டில் தான் ஃபேனுக்கு நம்ம ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது ஏர் கீழே வந்தால் மேலே லோ ப்ரெஷர் ஆகிடுது, சைடில் இருக்க ஹை ப்ரெஷர்லேருந்து ஏர் திரும்ப டாப் அப் ஆகுது. ஸோ இது கண்டினியூஸாக ஃபேன் ஓட ஓட காற்று வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான் வேக்யூம் கிளீனர்லேயும் அப்ளை ஆகுது. வேக்யூம் கிளீனரில் இது உரியுதில்ல, இது முழுக்க முழுக்க ஃபேனோட பவரில் உரியல, அது கூட இந்த ஹை டு லோ ஏர் மூவ் ஆகிற கான்செப்டும் அப்ளை ஆகுது. ஃபேன் ஓடும் போது இங்கே லோ ப்ரெஷர் ஆயிரும், இங்கே அவுட் சைடு ஹை ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த ஏர் உள்ளே போக ட்ரை பண்ணும். அதுதான் இந்த பொருள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு உள்ளே போகுது. ஓகேங்களா? தேங்க்யூ.